பரிசா நாசியோனால் கூட்டணிக்கு வெளியே தனது எதிர்கால திசையை கட்சி கருத்தில் கொண்டிருப்பதால் பெர்-இக்கத்தான் நேஷனுடனான முறைசாரா விவாதங்களை நடத்தியுள்ளதை மஇகா உறுதிப்படுத்தியுள்ளது. மஇகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் கூறுகையில், கிடா மற்றும் பினாங்கில் உள்ள அடிமட்ட உறுப்பினர்கள் PNக்கு ஆதரவளிக்குமாறு வலியுறுத்தியதை தொடர்ந்து அதன் தலைமை அதன் பாதையை மறு ஆய்வு செய்து வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். ஆம், MIC-யின் வழிகாட்டுதல் குறித்து PN உடன் முறைசாரா விவாதங்களை நடத்தியதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். MIC-க்கு மறைக்க எதுவும் இல்லை. இது ஒரு ரகசிய விவகாரம் அல்ல. மஇகா எங்கள் திசையை முடிவு செய்யும். ஆனால் நாங்கள் யாரையும் வெறுக்கவில்லை என்று 79வது ஜோகூர் மஇகா பிரதிநிதிகள் மாநாட்டிற்கு பிறகு செய்தியாளர் கூட்டத்தில் விக்னேஸ்வரன் மேற்கோள் காட்டினார். மலேசியாவின் மாறிவரும் அரசியல் நிலப்பரப்பில் மஇகா அதன் பாதையை கவனமாக திட்டமிட வேண்டும் என்று அவர் எடுத்துரைத்தார். கடந்த வாரம் கெடா, பினாங்கு மற்றும் பேராக்கில் உள்ள தலைவர்கள் மஇகாவின் உடன் ஒத்துழைப்பதற்கான தீர்மானங்களுக்கு ஒப்புதல் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் BNஐ விட்டு வெளியேறுவதை நிராகரிக்கவில்லை. எந்த ஒரு முடிவும் இந்திய சமூகத்திற்கும் கட்சியின் எதிர்காலத்திற்கும் முன்னுரிமை அளிக்கும் என்று விக்னேஸ்வரன் கூறினார். ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், நாட்டின் அரசியல் இயக்கவியல் மாறிவிட்டது. இந்த யதார்த்தத்தை மஇகா ஏற்க மறுத்தால் நாங்கள் மறைந்து விடுவோம் என்று அவர் மேற்கோள் காட்டினார். நாங்கள் பலவீனமானவர்கள் என்று அழைக்கப்படுவதை மஇகா ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் பலர் இன்னும் இந்த கட்சியை பற்றி விவாதிக்க விரும்புவது விசித்திரமானது. அதுதான் எங்களுக்கு புரியவில்லை. மஇகா பற்றி பல பகுப்பாய்வுகள் செய்யப்படுகின்றன, பல விஷயங்கள் கூறப்படுகின்றன. ஆனால் நாங்கள் அவற்றை நம்பவில்லை. மஇகா நமது அடிமட்டத்தை மட்டுமே நம்புகிறது என்று அவர் மேலும் கூறினார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.